السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அல்லாஹ்வுடைய அன்பார்ந்த நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து அதில் ஏராளமான உயிரினங்களை படைத்திருக்கிறான். அதில் சிறந்த படைப்பாக அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். இந்த உலக மக்களை எடுத்துக்கொண்டால் தனக்கென ஒரு தனி கோட்பாடுகளை உருவாடிக்கொண்டு அதன் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக, இன்றைக்கு இந்த உலகத்தில் கடவுளே இல்லை என்ற ஒரு கொள்கை இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. சிலைகளை வணங்கக்கூடிய ஒரு கொள்கை இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. சிலை வழிபாட்டை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு கொள்கை இந்த இந்தியாவில் இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி அசத்தியத்தில் இருந்தாலும் நாம் உண்மையான மார்க்கமான சத்தியமான உண்மையான மார்க்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஏராளமான மனிதர்கள் அசத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் உண்மையான மார்க்கத்தில் சத்தியமான மார்க்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி பயணிக்கும் போது ஏராளமான மனிதர்கள் இந்த மார்க்கத்திலே இறுதி வரை இருக்கிறார்களா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஒரு கொள்கையில இறுதி வரை இருக்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது. ஏராளமான மனிதர்கள் சின்ன சின்ன விஷயத்திற்காக, சின்ன சின்ன அற்பமான காரியங்களுக்காக இன்றைக்கு தன்னுடைய கொள்கையை தூக்கி எறிகிறார்கள். அழகான பெண்மணிக்காக, திருமணத்திற்காக, தன்னுடைய தந்தைக்காக, தாய்க்காக என்று தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்கிறார்கள். அற்பமான காசுக்காக தன்னுடைய இந்த உண்மையான கொள்கையை விட்டுக் கொடுக்கிறார்கள். இந்த உலக ஆசாபாசங்களுக்காக தன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுக்கிறார்கள். இதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முஸ்லிமான சகோதரன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சீரும் சிறப்புமாக பயணித்துக் கொண்டிருக்கிறான். அவன் திடீரென ஒரு மாற்று மன்ற சகோதரியை நேசிக்கின்றான். அவன் நேசித்த விரைவு எப்படி வந்தது தெரியுமா? அவன் மாற்று மத சகோதரனாகவே மாறி அவரை திருமணிக்கிறான். இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன படிப்பினை எடுத்துக்கொள்ள வேண்டும்? அந்த அழகான பெண்மணிக்காக தன்னுடைய மார்க்கத்தை அவன் தூக்கி எறிகிறான். ஒரு முஸ்லிமான சகோதரன், ஒரு முஸ்லிமான நல்லடியான் தன்னுடைய மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்து மதத்திற்கு சென்று விடுகிறான். ஆனால் முன்னால் வாழ்ந்த நபி தோழர்களை எடுத்துக்கொண்டால், இறை தூதர்களை எடுத்துக்கொண்டால், தன்னுடைய உயிரே போகும் அளவிற்கு இருந்தாலும் இந்த மார்க்கம் என்பது ஒரு மார்க்கம், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய வேறு யாரும் கிடையாது என்று உறுதியோடு இருந்தார்கள். தன்னுடைய தந்தை எதிர்த்தார்கள், தாய் எதிர்த்தார்கள், தன்னுடைய உறவினர்களை எதிர்த்தார்கள். அப்படியும் பரவாயில்லை, இந்த மார்க்கத்தில் நான் உறுதியாக இருப்பேன், எவருக்காக இந்த மார்க்கத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற உறுதியோடு இருந்தார்கள். அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சஅத் அலி இவர்களை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்ற விளைவு அவருடைய தாய் இருக்கிறார்களே, அவள் சொல்லுகிறார்கள், இந்த மார்க்கத்தை விட்டு நீ வந்துவிடு. அப்படி வரவில்லை என்று சொன்னால் அப்போது அந்த தாய் என்னமா சொன்னாங்க? அன்லா துகல்லிமுஹு அபதன் ஹத்தா யக்ஃபுரு பிஇذنி. இந்த மார்க்கத்தை விட்டு நீ வரவில்லை என்று சொன்னால் அவுலா தஅகுல வலா தஷ்ரப, உன்னிடம் நான் பேச மாட்டேன், எதையும் பருக மாட்டேன், எதையும் உண்ண மாட்டேன் என்று சத்தியமிட்டார்கள். எதற்காக? லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லாத என்று சொன்ன காரணத்தினால
இவர்கள் இப்படி சத்தியமிடுகிறார்கள், என்னுடைய மார்க்கம் என்பது உண்மையான மார்க்கம், அந்த மார்க்கத்தின் பக்கம் வந்துவிடுகின்ற அவர்கள் அந்த தன்னுடைய மகனை எதிர்க்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மனிதனை பிடித்து உனக்கு விருப்பத்திற்குரிய ஆள் யாரும் கேட்டா தன்னுடைய தாய் தான் சொல்லுவோம். அப்ப அந்த தாய் தான் அந்த சஅத் அலி அவர்களை எதிர்த்தார்கள், சபித்தார்கள், இந்த மார்க்கத்தில் நீ இருந்து விடாத, என்னுடைய மார்க்கத்திற்கு வந்துவிடு என்று. ஆனால் நாம் அந்த இடத்தில் இருந்தால் என்ன பண்ணிருப்போம்? தன்னுடைய தாயை இந்த மார்க்கத்தை விட்டு விலக சொல்லுகிறார்களே, தன்னுடைய தாயை என்னை எதிர்க்கிறாரே, இந்த மார்க்கத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம வேற மார்க்கத்திற்கு போயிடலாம், வேற மதத்திற்கு போயிடலாம், வேற கடவுளை வணங்க போயிடலாம் என்று போயிருப்போம். ஆனால் அந்த நேரத்திலும் சஅத் அலி அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். தன்னுடைய தாயா இருந்தால் பரவாயில்லை, தன்னுடைய தந்தையா இருந்தால் பரவாயில்லை, இந்த கொள்கையில நான் உறுதியா இருப்பேன், என்னுடைய கொள்கை ஒரே ஒரு கொள்கை, அது உண்மையான கொள்கை என்று உறுதியாக இருந்தார்கள். நாம் அதை மனதில் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லையா, இதுதான் ஒரு உண்மையான கொள்கை, இதில் நாம் என்றென்றைக்கும் இறுதி வரை பயணிக்க வேண்டும். அந்த சஅத் அலி அவர்கள் இப்படியே அவர்கள் சத்தியது மட்டுமில்லாமல் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஒரு நாள் கழியுது, 2 நாள் கழியுது, 3வது நாள் அவருடைய தாய் மயக்கப்பட்டு கீழே விழுகிறார்கள். கீழே விழுந்த போதே அவருடைய சகோதரர் தான் அந்த தாயை காப்பாற்றுகிறார். பிறகு இவர்களுக்கு குறித்து அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். எப்படியாப்பட்ட வசனம் என்று தெரியுமா? உங்களுக்கு மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு உங்களை தாய் கட்டுப்பட சொன்னா அவங்களுக்கு நீங்க கட்டுப்படாதீங்க என்ற ஒரு வசனம். இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன படிப்பினை எடுத்துக்கொள்ளலாம்? நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்முடைய உறவினர்களோ நம்முடைய நண்பர்களோ ஏராளமான கொள்கையில் இருப்பார்கள். ஆம், இந்த சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோம். இப்படி ஏராளமான இன்றைக்கு கொள்கையை தூக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தை பற்றி சொல்லுகிறான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலகம் என்பது ஏமாற்றும் வாக்குறுதியை தவிர வேற எதுவும் கிடையாது. எடுத்த கொள்கை எடுத்து சொல்லப்பட்டவுடனே ஆரம்பத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் இவர்கள் குறைஷிகள் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எல்லாம் துன்புறுத்துவார்கள். பல நபர்களை துன்புறுத்தியது அவங்களை காப்பாற்றிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த விழாவிலிருந்து வேற மார்க்கத்திற்கு போகிறார்கள். இன்றைக்கு வாழக்கூடிய மனிதனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. காசுக்காகவோ அழமான பெண்மணிக்காகவோ திருமணத்திற்காகவோ தன்னுடைய கொள்கையை தூக்கி எறிகிறார்கள், பணத்திற்காக தூக்கி எறிகிறார்கள், இந்த உலக ஆசாபாசங்களுக்காக சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதான் சகாபாக்கள் எல்லாம் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க இஸ்லாத்தை ஏற்க சொன்னீங்கல்ல, நாங்க ஏற்ற காரணத்தினால எங்களை குறைஷிகள் எல்லாம் துன்புறுத்துறாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வாதிடுகிறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழகிய ஒரு ஆறுதலை சொல்கிறார்கள். எப்படி? அது 2 கூறுகளாக பிறக்கப்பட்டதே, அந்த கொடுமையான வேதனை அவர்கள் அந்த மார்க்கத்தை விட்டு பிரிய செய்யவில்லை. எப்படியாப்பட்ட வேதனை என்று பாருங்க. ஒரு கால இந்த உலகத்தில் இந்த மண்ணில் ஒரு குழி தோண்டப்படுவான். அந்த குழி தோண்டப்பட்டு அவர்கள் அதில் முழுமையாக இறக்கப்படுவார்கள். பிறகு ரம்பத்தை கொண்டு வந்து அவர்களுடைய உடம்பை 2 கூறுகளாக பிரிப்பார்கள். நமக்கு இப்படி நடந்தால் இந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்முடைய சர்வ சாதாரணமாக இந்த மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கிறோமே. ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த இறை தூதர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சகாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எப்பாற்பட்ட தண்டனை பாருங்க. ஒருவருடைய உடம்பை 2 கூறுகளாக பிரிக்கிறார்கள். நம்முடைய கண்ணில் பார்த்தா இந்த அளவிற்கு இருக்கும். அப்படியாப்பட்ட தண்டனையை வாங்கியும் அப்படியாப்பட்ட கொடும் வேதனையை வாங்கியும் என்னுடைய மார்க்கத்தில் நான் உறுதியாக இருப்பேன். எந்த கொடுங்கோலன் வந்தால் என்னை எதிர்த்தாலும் என்னுடைய மார்க்கம் என்பது ஒரு மார்க்கம் என்று உறுதியாக இருந்தார்கள். அதன் பிறகு அதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, அப்படியே அவருக்கு பழுக்க காட்சிய ஒரு சீப்பு அவருடைய முதுகில் கோலப்படுமா, அது அவருடைய நரம்பு, அவருடைய சதை, அவருடைய எலும்பை தாண்டி சென்றடையும். அப்போதும் அவர்கள் அந்த மார்க்கத்தை விட்டு பெறவில்லை. எப்படியாப்பட்ட சம்பவம் பாருங்க. அவருடைய பழுக்க காட்சி ஒரு சீப்பு அவருடைய முதுகில் கோலப்படும். அந்த நேரத்திலும் அவர்கள் தன்னுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள்.
ஆகையால் இவ்வளோ பெரிய சம்பவத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நம்முடைய மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கிறோம். தன்னுடைய உறவினருக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய மார்க்கத்தை விட்டுக் கொடுக்கிறோம். தன்னுடைய தாய் எதிர்த்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய தந்தை எதிர்த்தாலும் பரவாயில்லை, இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த கொம்பம் வந்து என்னுடைய மார்க்கத்தை விட்டு போக சொன்னாலும் நாம் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி